அமெரிக்காவில் சாகச நிகழ்ச்சியின் போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அதிர்ச்சி காட்சிதான் இது. சல்டானா பகுதியில் வெஸ்கோஸ்ட் விமான கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். அப்போது வானில் சாகசம் செய்து கொண்டிருந்த விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து எரிந்தது. இதில் விமானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பாதுகாக்கப்பட்ட எல்லையில் சாகச நிகழ்ச்சி நடந்ததால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. அமெரிக்காவின் ஹோமர் நகர மின் உற்பத்தி நிலையத்தின் சிம்னி மற்றும் குளிரூட்டி கோபுரங்கள் திட்டமிட்டபடி தகர்க்கப்பட்டன. பென்சில்வேனியாவின் மிகப்பெரிய அனல்மின் உற்பத்தி நிலையமாக இருந்த ஹோமர் சிட்டி மின் உற்பத்தி நிலையம் 54 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் 2023ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து எரிவாயு மின் நிலையமாக மாற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனல்மின் நிலையத்தின் சிம்னி மற்றும் குளிரூட்டி கோபுரங்கள் இடிக்கப்பட்டன. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் வரும் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் குன்னூரிலிருந்து உதகைக்கு காலை 9:40 மணிக்கு ஒரு ரயிலும், உதகையிலிருந்து குன்னூருக்கு மாலை 4:45 மணிக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட உள்ளது. ஏற்கனவே உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான கோடைக்கால சிறப்பு மலை ரயில் சேவை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் பாலிடெக்னிக் மாணவரின் இருசக்கர வாகனம் பட்டப்பகலில் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கிக்கால் புதூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு செல்வதற்காக மத்திய பேருந்து நிலையம் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து கல்லூரியை முடித்துவிட்டு வந்து பார்க்கும்போது இருசக்கர வாகனம் திருடுபோனது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், சில மாநிலங்களில் பிரிவினை சக்திகள் இன்றும் தீவிரமாக செயல்படுவதாக கூறினார். இந்தியா ஒருபோதும் ஒரே மாதிரியான நாடாக இருந்ததில்லை என்ற கூற்றை எதிர்ப்பதாக கூறிய சி.பி. ராதாகிருஷ்ணன், கலாச்சார ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் இந்தியா எப்போதும் ஒன்றாகத்தான் இருந்தது என்றார். தமிழ்நாட்டை எந்த தமிழனும் உருவாக்கவில்லை என்றும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் ஆளுநர் கூறினார். கீதத்தை அவமதித்த விவகாரத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. பாட்னாவில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிதிஷ்குமார் தேசிய கீதம் இசைத்தபோது அருகில் இருந்த முதன்மைச் செயலாளரிடம் சிரித்து பேசினார். மேலும் மேடைக்கு கீழே இருந்த ஒருவருக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். அவரது செயல் சர்ச்சையான நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இஸ்ரேலில் பிணை கைதிகளை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த அரசு தவறிவிட்டதாக கூறி பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல் அவீவ் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளுடன் ஏராளமானோர் பங்கேற்றனர். போரால் பிணை கைதிகளை மீட்க முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலமே உயிர்களை பாதுகாக்க முடியும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.